அண்மை செய்தி. சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான கள்ளழகர் எதிர் சேவை நிகழ்வு தற்போது கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த நேரலையை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கள்ளழகருக்கு எதிர் சேவை தற்போது நடைபெற்று வருகிறது. இதனை கண்டுகளிக்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அங்கு திரண்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சல்மான் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சல்மான், இது குறித்த விவரங்களை பதிவிடுங்க. உலக புகழ்பெற்ற கள்ளழகர் கோவில் சித்திரை திருவிழா என்பது கடந்த 27ஆம் தேதி தொடங்கிய நிலையில் 4ஆம் நாள் நிகழ்வாக நேற்று மாலை 3ஆம் நாள் நிகழ்வாக நேற்று மாலை அழகர் மலையிலிருந்து கள்ளழகர் தங்க பல்லக்கில் மதுரை மாநகர் நோக்கி புறப்பட்டார். இதனை அடுத்தாக இன்று காலை 3 மாவடி பகுதியிலிருந்து பல்வேறு பகுதிகளிலும் அந்த 4ஆம் நாள் நிகழ்வாக எதிர் சேவையானது நடைபெற்றது. காலை முதலாக 3 மாவடி உள்ளிட்ட ஆத்திகுளம் உள்ளிட்ட பகுதிகளிலும் அதேபோன்று டிஆர்ஓ கல்வி உள்ளிட்ட பகுதிகளிலும் பல்வேறு மண்டகப்படிகளில் கள்ளழகர் எழுந்தள்ளினார். அதனைத் தொடர்ந்தாக ரிசர்வ் லைன் பகுதியில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவிலில் எழுந்தள்ளிய பின்பாக மாலை 4 மணிக்காக ரிசர்வ் லைன் மாரியம்மன் கோவிலிருந்து புறப்பாடாகிய கள்ளழகர் பல்வேறு மண்டகப்படிகளிலும் தொடர்ந்து எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார். இந்த நிலையில்தான் மதுரை அவுட் போஸ்ட் பகுதியில் இருக்கக்கூடிய மண்டகப்படிகளில் கள்ளழகர் எழுந்தருளிய போது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ஒன்று கூடி கோவிந்தா கோவிந்தா என்ற பக்தி முழக்கத்தோடு கள்ளழகரை வரவேற்கக்கூடிய அந்த எதிர் சேவை நிகழ்வானது நடைபெற்று வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. தொடர்ந்து ஒவ்வொரு பகுதிகளிலுமே கைகளில் சர்க்கரை தீபங்களை ஏந்தி கள்ளழகர் எதிர் சேவையை வரவேற்கும் விதமாக ஒவ்வொரு பக்தர்களும் கூடி நின்று வரவேற்று வருகிறார்கள். தொடர்ச்சியாக இந்த எதிர் சேவையை பொறுத்த மட்டிலும் வழிநெடுகிலும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மண்டகப்படிகளிலும் கள்ளழகர் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார். குறிப்பாக அவுட் போஸ்ட் பகுதியில் இருந்து தல்லாகுளம் பகுதி வரைக்குமாக இருக்கக்கூடிய நள்ளிரவு 12 மணி வரைக்குமாக ஒவ்வொரு மண்டகப்படிகளிலும் எழுந்தருள்வார். பின்னர் தல்லாகுளம் பிரசன்ன வெங்கடாச்சலபதி கோவிலில் எழுந்தருளிய பின்பாக அங்கு திருமஞ்சனமாகி ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை அணிவித்த பின்னாக வெட்டிவேர் சப்பரத்தில் தங்க குதிரை வாகனத்தில் எழுந்துள்ளார். அதனைத் தொடர்ந்தாக அந்த பகுதியில் தல்லாகுளம் பகுதியில் இருக்கக்கூடிய 1000 பொன் சக்கரத்தில் எழுந்தருளிய பின்பாக இரவு 3:30 மணி அளவிற்காக தல்லாகுளம் பகுதியில் இருக்கக்கூடிய கருப்பணசாமி கோவிலில் எழுந்துள்ள பின்பாக நேரடியாக அந்த கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் பகுதியாக இருக்கக்கூடிய ஆழ்வார்புரம் பகுதியை நோக்கி கள்ளழகர் புறப்படக்கூடிய அந்த நிகழ்வும் நடைபெறும். தொடர்ச்சியாக அந்த 4ஆம் நாள் நிகழ்வை பொறுத்த மட்டிலும் முழுவதும் எதிர் சேவையாக தொடங்கி நள்ளிரவு வரை விடிய அந்த எதிர் சேவை நிகழ்வானது தொடர்ந்து நடைபெறும். தல்லாகுளம் பகுதி முழுவதிலுமாகவே பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இரவு முழுவதிலும் நின்று கள்ளழகரை தரிசனம் செய்யக்கூடிய அந்த நிகழ்வும் கூட நடைபெற இருக்கிறது. தொடர்ந்து நாளை அதிகாலை 5:35 மணி முதலாக 5:55 மணிக்குள்ளாக கள்ளழகர் அந்த ஆழ்வார்புரம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வைகை ஆற்று பகுதியில் எழுந்தள்ளக்கூடிய அந்த நிகழ்வும் நடைபெற உள்ளது. பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொறுத்த மட்டிலும் 3000த்திற்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தொடர்ந்து பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். 500க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் அமைக்கப்பட்டு முழுவதுமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. அதே போன்று மாநகராட்சியை பொறுத்த மட்டிலும் ஆங்காங்கே குடிநீர் உள்ளிட்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அதே போன்று பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொறுத்த மட்டிலும் அந்த கள்ளழகர் வைகையாற்றில் எழுந்தக்கூடிய பகுதி முழுவதிலும் தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில்தான் தற்பொழுது மாலை 4 மணி தொடங்கியாக அந்த கள்ளழகர் எதிர் சேவையில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மதுரை மட்டுமல்லாமல் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வருகை தந்து கள்ளழகரை சாமி தரிசனம் செய்து வரக்கூடிய நிகழ்வுகளை பார்க்க முடிகிறது. வருங்க சல்மான், விவரங்களுக்கு நன்றி.